ஆடும் சுடலை மாடனா மங்கை மேச்சி அம்மனா அங்கே மேச்சி அம்மனா மாடத்தக்கடி முண்டனா மாடத்தக்கடி முண்டனா மாடங்கட்ட ஏறு பெருமாளா மாடங்கட்ட ஏறு பெருமாளா மாடங்கள்ள கர மாடனா மாடங்க முதல மாடனா மாசம் ஊசி கட்ட மாடனா மாடங்க ஊசி கட்ட மாடனா மாடு சிவல பெரை மாடனா மாடன் சுடலபதி மாடனா மாடு கல்லடி மாடனா மாடங்க கடி மாடனா அரடி குத்திய தடவுவா அரங்க குப்பிய தொடருவா அங்கேயும் இங்கேயும் ஓடுவா இங்கே ஓடுவா கொள்ளிக்குட்டத்தை எடுப்பானா கொள்ளிக்குடத்தை எடுப்பானா சிறுபிள்ளை போலவே அழுவானா பிள்ளை போல அழுவாரா முகத்தில் பிள்ளையை ஆட்டுவா பிள்ளை ஆட்டுவா தொடையில் சதை கேளுவா தொடையில சற்று வெல்லுவார் கமரி பக்கத்தை கொளுத்துவா கமரி பக்கத்தை கொளுத்துவார் குமரி பெண்களை கெஞ்சுவா கமரி பிள்ளைகளை கஞ்சுவார் நாடி நிறைந்த கிழவரா ஆடி நிறைந்த கிழவனா ஒளிந்து விழுந்த முதல்வரா ஓடி நிறைந்த சடலுவனா கப்பலில் அகடல் ஓட்டுவா கப்பலில் அகடல் ஓட்டுவார் வேட்டமம் வர மாட்டுவா அற்றமும் வரமாட்டுவார் மாரடிக்கிற சுடலை பேச்சு மாரடிக்கிற சுடலை பேச்சு மகிழ்ந்து கட்டையில் ஏறுவாள் மகிழ்ந்து கக்கையில் ஏறுவார் நெஞ்சா கட்டையில் ஏறுவாள் கட்டையில் ஏறுவார் ஈரக்குள்ளையே விளங்குவாள் ஈரக்குலைய விழுங்குவார் மாட சுடலை மாடடிப்படி சுடலை மாடடிப்படி வளமுடன் தட்சிணம் நோக்கி வந்திடுவாரே சரி பேச்சியம்மை தாயாரோடு பூலோகத்தில் வருகின்றார்கள் பலவிதமான அட்டூழியங்கள் செய்கின்றார்களாம் சரி இன்னும் புதுமைகள் காண வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அட்டூழியம் செய்தால் மட்டும்தான் நாம பூஜை வாங்க முடியும் மக்கள் மனசுல இடம் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி முதலாக மாயாண்டி சுடலை வந்த இடம் என்ன தெரியுமா காசி நகர் ஆனதிலே வாராரி சுடலை தெய்வம் சுடலை தெய்வம் காசி நகர் ஆனதிலே வாராரி சுடலை தெய்வம் சுடலை தெய்வம் காசி விஸ்வநாதரை நாதரிடம் அவர் கையெடுத்து வணங்குவாரா காசி விஸ்வநாதரையோ நாதரிடம் கையெடுத்து வணங்குவாரா அங்கிருந்து வழி நடந்து உடைய சுடலை தெய்வம் அங்கிருந்து வழி நடந்து உடைய சுடலை தெய்வம் மக்கத்து பள்ளியிலே நபி வாசலிலே மக்கத்து பள்ளியிலே நபி வாசலிலே ஏமவேளை சாமவேளை அரைக்கதவை தட்டுவாரா ஏமவேளை சாமவேளை அரைக்கதவை தட்டுவாரா இப்படி மாயாண்டி சுடலை தெய்வம் பூலோகத்திலே வந்து புதுமைகளை காண்பிக்கின்றாராம் பக்கத்து பள்ளியிலே மகள நபி வாசலிலே மாயாண்டி சுடலை வரும் பொழுது பாருங்கள் அதாவது